2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமித்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியால். அவன் தன் தகப்பனாகிய அமித்சியாவின் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாக்கி செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலங்கொண்டான். உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிற நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களோடு கூட கிருபையாய் கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய திரு சமூகத்தில் தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை நோக்கி வரட்டும், எங்கள் இருதயங்கள் திறக்கப்படட்டும். கர்த்தாவே, நீர் பேசுகிற வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் எங்கள் வாழ்வில் நீர் விரும்புகிற பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்குவீராக, பேசுவீராக, கிரியை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது வசனத்தில் உசியா என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, இந்த உசியா ராஜா 16 வயதில் அந்த சிங்காசனத்தில் அமர்கிறார். ஜனங்கள் இவனை 16 வயது இருக்கும்போது அவனை கொண்டு போய் ராஜாவாக அமர செய்கிறார்கள். அவனுடைய தகப்பன் இறந்து போனபடினாலே அந்த இடத்தில் ராஜாவாகும்படி இந்த உசியாவை ஜனங்கள் உயர்த்தி அவனை சிங்காசனத்தில் அமர செய்தார்கள். அப்போ இந்த மனுஷன் ராஜாவாகும்போது வெறும் 16 வயது நிரம்பின ஒரு பையனாகத்தான் இருக்கிறான். ஒரு வாலிபன்னு கூட நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. ஒரு 16 வயசு, ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மனுஷன், அந்த அளவுக்கு தான் அவருடைய வயது, அவருடைய அனுபவம், அவருடைய திறன், ஆற்றல் எல்லாமே அவ்வளோதான். அந்த 16 இயர்ஸ், 16 வயசு. இப்போ நிறைய பேர் ஏற்றுக்கொண்டிருப்பாங்களானே தெரியாது. இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பொறுப்புகளை கொஞ்சம் வயது குறைந்தவர்களுக்கு கொடுக்கும்போது இந்த வயது மூத்தவர்கள்லாம் வந்து கொஞ்சம் அப்படி டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த சின்ன பையனை கொண்டு வந்து ராஜாவாக உட்கார வச்சுருக்கிறாங்க, நம்மெல்லாம் இவனுக்கு அடங்கியிருக்கணுமா அப்படின்லாம் இருப்பாங்க. அது மாதிரி இப்போ இவரை கொண்டு வந்து 16 வயதில் இவரை ராஜாவாக்கியிருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அவன் ராஜாவான பொழுது அவனுக்கு 16 வயது, 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 52 வருஷம் இருக்கட்டும், அவன் ராஜாவான பொழுது வெறும் 16 வயது. அப்போ அந்த 16 வயது நிரம்பின ஒரு பிள்ளையாக, அப்படி தான் சொல்லணும் இல்லை, ஒரு பிள்ளையாக அந்த சிங்காசனத்தில் இந்த உசியா உட்கார்கிறார். அப்படி உட்காரும்போது அவருடைய அறிவு எவ்வளோ இருந்திருக்கும், அவருடைய ஞானம் எவ்வளோ இருந்திருக்கும், அனுபவம் எவ்வளோ இருந்திருக்கும், அவருடைய திறமை எவ்வளோ இருந்திருக்கும், அவருடைய ஆற்றல் எப்படி இருந்திருக்கும், அவருடைய சரீரம் எப்படி இருந்திருக்கும் இல்லை. ஒரு ராஜா வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தா பொதுவாக மக்கள்லாம் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, அப்படி கம்பீரமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த சவுலை கர்த்தர் ராஜாவாக்குகிறார். முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் சவுலை ராஜாவாக்குகிறார். அப்படி சவுலை கர்த்தர் ராஜாவாக்கும் போது அந்த சவுல் வந்து எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நிற்கிறார். எல்லா சமஸ்த இஸ்ரவேலும் நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நடுவில் இந்த சவுலும் நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு சாமுவேல் சொல்கிறாரு, கர்த்தர் ராஜாவாக்கின இந்த சவுல் எப்படிப்பட்டவர் பாருங்க,
எவ்வளவு உயரமாக இருக்கிறார். சமஸ்த இஸ்ரவேலும் அவனுடைய தோளுக்கு கீழே இருந்தாங்களாம். சமஸ்த இஸ்ரவேலரும் அவனுடைய தோல் உயரத்துக்கு கீழே இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இந்த சவுல் ராஜா இருந்தார். ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா அப்படிதான் இருக்கணும்னு கூட ஜனங்கள் எதிர்பார்க்கிறது உண்டு. அதை குறித்து சாமுவேலும் சரி ஜனங்களும் சரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ 16 வயதான இந்த மனுஷன், 16 வயதான இந்த பையன் ராஜாவாகிறார். இப்போ நான் சொன்ன மாதிரி சவுல் எழுந்து நின்னா இஸ்ரவேலர் எல்லாரும் சவுளுடைய தோளுக்கு கீழே இருந்தாங்களாம். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த உசியா எழுந்து நின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இவன் எழுந்து நின்னான்னா இவன் எல்லா தோளுக்கு கீழே இருந்திருப்பான். எல்லாரும் இவனுடைய உயரமாக இருந்திருப்பாங்க. இவர் என்ன செஞ்சிருப்பாரு, எல்லாருடைய தோள்பட்டை உயரத்துக்கு ஐயா இருந்திருப்பார் 16 வயதான நம்ம உசியா ராஜா. அப்படிதான் இருந்திருப்பார். அவருடைய சரீரமும் அவருடைய ஞானமும் அவருடைய புத்தியும் அவருடைய சகலமும் அந்த ரேஞ்ச் தான், 16 வயசு தான். இப்போ அப்படிப்பட்டிருந்த இந்த மனுஷனை குறித்து, அப்படிப்பட்டிருந்த இந்த உசியா என்கிற இந்த மனுஷனை குறித்து அவன் என்னெல்லாம் அந்த 16 வயதுல ராஜாவாகி அவன் என்னெல்லாம் செஞ்சான் அப்படின்றத சில காரியங்களை இந்த 26ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். கொஞ்சம் கவனமாக நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் இந்த வசனங்களை தியானிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு புரியணும், நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்றத விட எவ்வளோ புரிஞ்சதை எவ்வளோ அபியாசப்படுத்தணுன்றது தான் ரொம்ப முக்கியம். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 26ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் யஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். இப்போ இந்த 16 வயதான பையன் ராஜா உசியா புறப்பட்டு போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி அஸ்தோத்தின் அலங்கத்தையும் காத்தின் அலங்கத்தையும், இப்படி பெலிஸ்தியருடைய அஸ்தோத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் காத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத்தின் பட்டணங்களிலும் பெலிஸ்தியருடைய தேசத்துக்குள்ளும் போய் என்ன செஞ்சானா பட்டணங்களை கட்டினான். இப்போ இந்த பெலிஸ்தியர் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பெலிஸ்தியர்கள் நமக்கு நிறைய பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம். 1 சாமுவேல்ல இருந்து பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி சவுளுடைய காலத்திலிருந்து பார்க்குறோம். சவுளுடைய காலத்திலிருந்து பார்க்குறோம். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்னா, இவன் ஒரே தலைவலியாக தான் இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் தலைவலியாக தான் இருக்கான். அவனை எத்தனை பேர் அப்படி ஈஸியாக ஜெயிச்சாங்கன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம். இந்த சவுலே கடைசியில் பெலிஸ்தரோடு நடந்த யுத்தத்தில் தான் செத்து போனான். சவுலும் அவனுடைய குமாரனாகி யோனத்தானும் இந்த பெலிஸ்தரோடு யுத்தம் செய்யும்போது தான் என்ன செஞ்சாங்க, செத்து போனான். அந்த அளவுக்கு ஒரு வலிமையுள்ள சத்ருவாக இஸ்ரவேலுக்கு எப்போதும் இருந்தவர்கள் இந்த பெலிஸ்தியர்கள். இப்போ இவன் போய் அவங்கள அடிச்சிருக்கிறான். காத் பட்டணத்தில் இருக்கிற அலங்கத்தை அடிச்சிருக்கிறான். அஸ்தோத்தின் அலங்கத்தை இடிச்சிருக்கிறான். யப்னேயின் அலங்கத்தை இடிச்சிருக்கிறான். பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணியிருக்கிறான். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இவன் படைபலம் இல்லாமல் இருக்கும் பொழுது, இவங்கிட்ட யுத்த பலம் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா, அவர் யுத்தம் செஞ்சு இவங்கிட்ட ஜெயத்தை கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு முறை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், சத்துருக்களோடு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் யுத்தம் செய்யும்போது கர்த்தர் அந்த வார்ஃபீல்டில் குளவிகளை அனுப்பினாராம். யுத்த காலத்தில் குளவிகளை அனுப்பி அந்த குளவிகள் சத்துருக்களோடு சண்டையிட கடைசியில் இவன் ஜெயிச்சிட்டான். இப்படிலாம் கர்த்தர் செஞ்சா. ஒரு முறை கல்மலை பெலிய பண்ணினார். யுத்தத்தில் செத்தவனை விட கல்மலையில் செத்தவன் நிறைய பேர். கடைசியில் இவன் ஜெயிச்சிட்டான். இன்னொரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அசிரியருடைய பாளையத்தில் யுத்தம் நடக்கும்போது என்ன செஞ்சாராம், ஒரு தூதனை கட்டளையிட்டாராமா. அந்த தூதன் போய் 1,80,000 பேரை ஒரே நேரத்தில் கொண்டு போட்டானா. 1,80,000 சத்துருக்களை அந்த தூதன் ஒரே நேரத்தில் கொன்று போட்ட பொழுது இவன் ஜெயிச்சிட்டான். கொண்டது தூதன், அனுப்பினது கர்த்தர், ஜெயித்தது இஸ்ரவேலன். இப்படிதான் அநேக நேரங்களில் நடந்திருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த நல்லா கவனிக்கணும், 16 வயதான இந்த பையனாகிய உசியா எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் போய் யுத்தம் செய்து, அவன் போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் செய்து, கர்த்தர் அவனுக்கு துணை செய்தாரை ஒழிய கர்த்தர் யுத்தத்தை நடத்தவில்லை. கர்த்தர் குளவிகளை அனுப்பவில்லை. கர்த்தர் கல்மலை பெய்ய பண்ணவில்லை. கர்த்தர் தூதனை அனுப்பி சத்துருக்களை கொலை செய்யவில்லை. கர்த்தர் இவனுக்கு துணை நின்றார். இவன் போய் யுத்தம் செய்தான். இவன் போய் யுத்தம் செய்து பெலிஸ்தியரோடு யுத்தம் செய்து மேற்கொண்டு காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத்தின் பட்டணத்திலும் அஸ்தோத்தின் தேசத்திலும் பெலிஸ்தியருடைய தேசத்திலும் தன்னுடைய பட்டணங்களை கட்டினான்.
அப்படின்னா இவர்களை மேற்கொண்டு, பெலிஸ்தியர்களை மேற்கொண்டு, இந்த அஸ்தோத் நாட்டில் இருந்த ஜனங்களை மேற்கொண்டு இவன் போய் இவனுடைய பட்டணங்களை அந்த பட்டணங்கள்ல அந்த தேசங்கள்ல கட்டியிருக்கிறான்னா இவன் எவ்வளவு பெரிய ஒரு, இவர்களை எப்படியாக இவன் மேற்கொண்டிருப்பான் என்பதை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். அடுத்து பாருங்க 7ஆம் வசனம், பெலிஸ்தியரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். இப்ப பெலிஸ்தியரோடு அஸ்தோத்தோடு எல்லாம் சண்டை போட்டான், அலங்கத்தை இடிச்சான், பட்டணம் கட்டினா. அடுத்து பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவன் பெலிஸ்தியரையும் கூர்பாகாலில் இருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் மேற்கொண்டான். அவன் அவர்களை மேற்கொள்ள கர்த்தர் அவனுக்கு துணை செய்தார். கர்த்தர் அவனுக்கு துணை செய்தார். அடுத்து பாருங்க 8ஆம் வசனம் சொல்கிறது, அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். இப்ப காணிக்கை கொடுக்கணும்னே நமக்கு தெரிஞ்ச ஒரே காணிக்கை இந்த சர்ச்சில் நம்ம போடுற காணிக்கை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயத்தில் கொண்டு வந்த காணிக்கை தான் நம்ம யோசிப்போம். இப்போ இவன் அம்மோன் இந்த உசியா ராஜாவுக்கு காணிக்கை செலுத்தினா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேசத்துடைய ராஜா இன்னொரு தேசத்தில் உள்ள ஒரு ராஜாவிடத்தில் படையெடுத்து செல்லும் பொழுது, சண்டைக்கென்று யுத்தத்துக்கென்று செல்லும் பொழுது அவன் முதல்ல என்ன செய்வான்னா, ஒரு கடிதம் அல்லது ஒரு அனுப்புவான், ஒரு மெசேஜ் அனுப்புவான். இந்த மாதிரி நான் உன் மேலே யுத்தத்துக்கு வருகிறேன், உன் மேலே சண்டைக்கு வருகிறேன், நீ ஒன்று என்கிட்ட சரண்டர் ஆகிடு, இல்லைன்னா நான் உன்னை சண்டையிட்டு என்ன செஞ்சிருவேன், ஜெயிச்சிருவேன்னு லெட்டர் அனுப்புவான். அப்போது சில ஆட்கள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தைரியம் இருந்தால், படைபலம் இருந்தால் யுத்தம் செய்வாங்க. இல்லைன்னா என்ன செஞ்சிருவாங்கன்னா, நேராக போய் ஐயா உங்களோட சண்டை போகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை, நாங்கள் சரண்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தேசத்தில் இருக்கிற செல்வங்களை அந்த எதிர்த்து வந்த ராஜாவுக்கு அனுப்பி விடுவார்கள். அதுக்கு பேர் தான் இந்த காணிக்கை. சில பேர் ஒரு வாட்டி அனுப்பிச்சி விடுவாங்க, சில பணத்தையும் சில செல்வத்தையும் பொன்னையும் பொருளையும் சில பட்டணங்களையும் கூட, அந்த தேசத்தின் சில பட்டணங்களையும் கூட என்ன செய்வாங்கன்னா காணிக்கையாக அவர்களுக்கு கொடுத்து அவங்க அனுப்பி விடுவாங்க. அப்படி அனுப்பி விடும்போது அந்த ராஜா என்ன செஞ்சிருவாங்க, அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. சில பேர் சில நேரம் என்ன செய்வாங்கன்னா, நீ இது போதாது, மாதம் அல்லது வருடம் எனக்கு நீ என்ன செய்யணும், ஒரு வரி கட்டணுன்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட். அப்போ இவன் என்ன செய்வான், ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ல ஒரு பணத்தையும் பொருளையும் கொடுத்து கொண்டே இருப்பான். அதுதான் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிற காணிக்கை. அதுதான் அம்மோனியர்கள் உசியாவுக்கு என்ன செஞ்சாங்களா, காணிக்கை செலுத்தினார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது, அவன் மிகவும் பலம் கொண்டான். இப்போ இந்த அம்மோனியர் சண்டை போடல, இப்போ பெலிஸ்தியரோடு சண்டை போட்டான், அந்த அரபியரோடு சண்டை போட்டான், மெகுனியரோடு சண்டை போட்டான், ஜெயிச்சான், மேற்கொண்டான், கர்த்தர் துணை செய்தார். இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட இவனுடைய சத்துருக்களில் ஒருவராக இருந்த இந்த அம்மோனியர்கள் இதை கேள்விப்பட்டுட்டு இவன்கிட்ட சண்டைக்கே வரல. இவனுடைய கீர்த்தியும் இவனுடைய மேன்மையும் இவனுடைய யுத்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட அந்த அம்மோனியர்கள் சண்டைக்கே வராம நான் உனக்கு காணிக்கை கொடுத்துறேன்னு சொல்லி காணிக்கை கொடுத்து இவனை அனுப்பி விடுகிறார்கள். அந்த அளவுக்கு இவன் மேல ஒரு பயமும் இவனுடைய கீர்த்தியும் தேசம், அதாவது கடல் கடந்து நாடுகளை கடந்து எகிப்தின் எல்லை மட்டும் இவனுடைய புகழ் பரவி இருந்ததாக இருந்தது. இன்னும் பாருங்க, இன்னும் நிறைய காரியம் இருக்குது, வாசிப்போம். 9ஆம் வசனம், உசியா எருசலேமின் மூலை வாசல்கள் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். இவன் போய் அலங்கங்களை இடிச்சான், என மதில்களை இடிச்சான், பட்டணங்கள்ல இருக்கிற பாதுகாப்பான அந்த அலங்கங்களை இடித்தான். ஆனா அதோடு மாத்திரம் நிறுத்தல, தம்முடைய தேசத்தில் தம்முடைய பட்டணமாகிய எருசலேமில் அவன் என்ன செஞ்சான்னா, எங்கெல்லாம் கோபுரங்களை கட்ட முடியுமோ, எங்கெல்லாம் நல்ல அரணிப்பான அந்த அலங்கங்களை கட்ட முடியுமோ அதெல்லாம் கட்டி தன்னுடைய பாதுகாப்பை, தன்னுடைய பட்டணத்துடைய தன்னுடைய ஜனங்களுடைய பாதுகாப்பை இவன் ஞானமாக அவன் வளர்த்து கொண்டான், பலப்படுத்தி கொண்டான் என்று வாசிக்கிறோம். கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். ஒரு பக்கம் சத்துருக்களை மேற்கொண்டு, சத்துருடைய பட்டணங்களை மேற்கொண்டு, ஒரு பக்கம் சத்துருக்கள்
காணிக்கை கொண்டு வந்து பயந்து காணிக்கை கொடுக்கிற ஒரு அளவுக்கு இவன் வளர்ந்திருந்தான். இன்னொரு பக்கம் தேவன் இவனுடைய தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இவனுக்கு ஆடுகளும் இவனுக்கு மாடுகளும் திராட்சை தோட்டங்களும் பயிர்க்குடிகளும் இப்படி சகலமும் இருந்தபடினால, அதிகமாக இருந்தபடினால இவன் வனாந்திரத்திலும் கோபுரங்களை கட்டி, இவன் துறவுகளை, வனாந்திரம் முழுவதும் அநேக துறவுகளை வெட்டி, வெள்ளாண்மையிலும் அவன் ரொம்ப செழிப்பாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்னும் வாசிங்க. உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. 12ஆம் வசனம், பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவர்களின் தொகையெல்லாம் 2600. வம்ச தலைவர்கள், பராக்கிரமசாலியான வம்ச தலைவர்கள் 2600 பேர். இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்கிற, பராக்கிரமத்தோடு யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்தது. இந்த சேனையில் உள்ளவருக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தி இருந்தான். இப்போ இதெல்லாம் படிக்கும்போது மற்ற ராஜாக்களோடு இவரை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது. இவர் என்னக்குன்னா ஒரு 2600 வம்ச தலைவர்கள் இருந்தாங்களாம், 3,00,000 படை வீரர்கள் இருந்தாங்களாம். அவங்களுக்கெல்லாம் இந்த யுத்தம் செய்கிற ஆயுதங்கள் நிறைய இருந்துச்சாம். இப்போ கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சவுல்கிட்டே போவோம். சவுலுடைய நாட்களில் பெலிஸ்தர்களோடு யுத்தம் வந்துச்சு. இப்போ சவுலும் யோனத்தானும் இஸ்ரவேல் ஜனங்களும் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண புறப்படணும். அவன் சொல்றான், எங்ககிட்ட மண்வெட்டிகளே இல்லாமல் வேற ஆயுதங்கள் இல்லை. எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் என்னது? மண்வெட்டி. மண்வெட்டியை வச்சு பெலிஸ்தீர்கிட்ட சண்டைக்கு போற அளவுக்கு இந்த ராஜா எப்படி இருந்தாரா சொல்லுங்க? அவ்வளவு அறிவாளியாக, அவ்வளவு பலசாலியாக இருந்தார். அதுவும் அதுல பக்கத்துல இன்னொரு வசனம் சொல்லும், அவைகளையும் கூர்மைப்படுத்துவதற்கு நாங்க எங்க தான் போகணும்னா பெலிஸ்தியர்கிட்ட தான் போகணும். அதையும் கூர்மைப்படுத்துவதற்கு நாங்க எங்க தான் போவோம்? இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சார், உங்களோட சண்டை போறதுக்கு எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் என்னத்தான்? மண்வெட்டி தான். இந்த மண்வெட்டியை நீங்க காசு வாங்கிட்டு கொஞ்சம் கூர்மைப்படுத்தி கொடுத்தீர்கள் என்றால் அதை வைத்து உங்க மண்டையில் அடித்து விட்டு நாங்கள் ஜெயித்து விடுவோம். எப்படி? இதை கொஞ்சம் நீயே கூர்மை பண்ணி கொடு, நான் உனக்கு என்ன தரேன்? காசு தரேன். அதை எடுத்தே நான் உங்களோட சண்டை போட்டு உன்னை ஜெயிச்சிருவேன். அப்படின்னா எப்படி நீ ஜெயிப்ப? இந்த மாதிரி அறிவாளிகள் முக்கியமாக கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் இருப்பான். முக்கியமாக கிறிஸ்தவன் நிறைய பேர் இந்த மாதிரி அறிவாளியாக இருப்பான். அவங்ககிட்டே போய் மாட்டிக்கிடுவான், அவங்ககிட்டே போய் நீ எனக்கு கூர்மையாக்க கொடுன்னு கொடுப்பான், அவனையே அடித்து நான் ஜெயிச்சிருவேணும். இந்த மாதிரி என்ன சொல்றது, அதீதமான புத்திசாலிகள்லாம் கிறிஸ்தவத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ராஜா உசியா எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, அவன் 16 வயது தான். அவனுக்கு பெரிய அனுபவம் இல்லை. அவன் இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பெரிய யுத்தங்களையெல்லாம் வாழ்க்கையில் பார்த்துருப்பானான்னு கூட தெரியாது. அப்படி இருந்த இந்த மனிதன் ஒரு பக்கம் சத்துருக்களை மேற்கொள்வதில், யுத்தம் செய்வதில், பட்டணங்களை பிடிப்பதில், அலங்கங்களை எடுப்பதில் ஒரு பக்கம் பயங்கரமான ஆளாக இருக்கிறான். இன்னொரு பக்கம் வெள்ளாண்மை, விவசாயம், ஆடுகள் மாடுகள், திராட்சை தோட்டங்கள், கோபுரங்கள், துறவுகள்னு ஒரு பக்கம் தேசத்தின் செழிப்புல, ஒரு பக்கம் அது இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பக்கம் செழிப்புல அந்த மாதிரி இருக்கிறான். இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கான போர் வீரர்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறான். சும்மா கிடையாது, அத்தனை பேரும் பராக்கிரமசாலிகள், அத்தனை பேரும் அவங்க கைகளில் ஆயுதங்களை எப்பொழுதும் ரெடியா வச்சிருக்கிறான். அத்தனையும் ரெடியா இருக்கு. இத்தனையும் செய்கிறவன் இந்த 16 வயது பையன். தொடர்ந்து வாசிங்க 15ஆம் வசனம். வாசிங்க. கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமிலே உண்டாக்கினான். உண்டாக்கினான். வாசிங்க தொடர்ந்து. அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. இவன் இதெல்லாம் தாண்டிட்டான். போர் ஆயுதங்களை தாண்டி என்ன செய்யறான்னா, கோபுரங்களை கட்டினான்னு பார்க்கிறோம் இல்லையா? எருசலேமில் மூலைகளில் பள்ளத்தாக்கின் கோபுரங்களை கட்டினான், வனாந்திரத்தில் கோபுரங்களை. இந்த கோபுரங்கள்னா உயரமான கோபுரங்கள். இது மேல கல்லுகளை எறிவதற்கும் என்ன செய்யறதுக்கு
கல்லுகளை எறிவதற்கும் அம்புகளை பிரயோகிக்கிறதற்கும் எந்திரங்கள் வச்சிருந்தானா. இது எப்ப நடந்தது தெரியுமா? கிமு கிட்டத்தட்ட கிமு 750 பிசி கிறிஸ்து. இப்ப இன்னைக்குலேருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து யோசிச்சிருக்கிறான். இவன் யுத்தத்துக்கு போகும்போது நம்மளால மம்பட்டியை வச்சுக்கிட்டு நாங்கள் போய் பெலிஸ்தியர்கிட்ட போய் அதை போய் கூர்மையாக்கிட்டு வந்து அவனையே அடிக்க போறோன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, ஒரு யுத்தம் வரும் பொழுது சத்துருக்களை மேற்கொள்வதற்கு அம்பு எடுத்தெல்லாம் நாங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது, ஒரு எந்திரங்களை உருவாக்குறான். அது மேலே வச்சு பெரிய கற்களை எறிவதற்கு எந்திரங்களை உருவாக்கி, அந்த கோபுரங்கள் மேலே வச்சு இந்த அம்புகளை எய்வதற்கு பெரிய எந்திரங்களை உண்டாக்கி இவன் இப்படி எல்லாவற்றிலும் பலப்பட்டிருந்தான். இதை கேள்விப்பட்ட தேசத்திலெல்லாம் இவனுடைய புகழும் இவனுடைய பயமும் பெருகிற்று. இப்ப இந்த அளவுக்கு நல்ல வாசிங்க, இந்த கடைசி தான் ரொம்ப முக்கியம். அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் எங்கிருந்து உண்டாயிடுச்சு சொல்லுங்க வாய் திறந்து. தேவனிடத்திலிருந்து அவனுக்கு என்ன உண்டாயிருச்சா? அனுகூலம் உண்டாச்சு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்ம ஆட்கள் எப்படி இருக்கிறான் பாருங்க. எவ்வளவுதான் தன்னிடத்துல வசதி இருந்தாலும், எவ்வளவுதான் தன்னுகிட்ட கர்த்தர் அநேக கிருபைகளை கொடுத்திருந்தாலும், ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னைக்கு அவன் தரீங்கன்னு தான் போட்டுட்டு இருக்கிறான். ஒரு வெற்றியுள்ள சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னைக்கு அவன் தடவிக்கிட்டு இருக்கிறான், முடியல. ஆனா ஒரு 16 வயதான இந்த பையன், வாலிபன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சிறு பையன், ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற வயதுள்ள ஒரு சிறு பையன், அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவனை கொண்டு போய் அந்த ராஜ்யபாரத்தில், சிங்காசனத்தில், அரியணையில் இஸ்ரவேல் அந்த கர்த்தருடைய ஜனங்கள் அவனை உயர்த்தி வைத்த பொழுது அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் அவன் சிறந்து விளங்கினான். சத்துருக்களை மேற்கொள்வதில், யுத்த காரியங்களில், போர் படையை பலப்படுத்துவதில், தேசத்தின் வெள்ளாண்மையில், ஆடு மாடுகளின் காரியத்தில், அது மாத்திரம் இல்லாம டெக்னாலஜியில பெரிய ஆளா இருந்திருக்கிறான். அம்புகளை எய்வதற்கு எந்திரங்களை கண்டுபிடித்து செய்திருக்கிறான். கற்களை சத்துருக்கள் சண்டைக்கு வரும் பொழுது கற்களை எறிவதற்கு எந்திரங்களை கண்டுபிடித்து செஞ்சிருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு உட்கார்ந்துருப்பான். என்கிட்ட அது இல்லை, உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இல்லை, அறிவு இல்லை. அதை தெரிஞ்சுக்கோ. இது இல்லை அது இல்லைன்னு உட்கார்ந்துட்டு இருப்பான் பாருங்க. சில பேர் என்னடா சும்மா உட்கார்ந்துருக்க, என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இது இல்லை, உங்ககிட்ட மொத்தத்துல அறிவு இல்லை, இவங்கிட்ட எதுவுமே இல்லை. 16 வயதில் இவனை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சா இவனுக்கு தேவையான சகலமும் இவனுக்கு கிடைக்கத்தக்கதாக தேவனிடத்திலிருந்து அனுகூலம் உண்டாகி அவன் சகலத்திலும் பலப்பட்டான். அவன் பலப்படும் மட்டும் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு அனுகூலம் உண்டாயிருச்சு. இதெல்லாம் இவங்க அப்பா செஞ்சு வச்சுட்டு போனாரா? இவங்க தாத்தா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போனாரா? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது எதுவுமே இல்லை. அவனுக்கு வயதே இல்லை, அவனுக்கு அனுபவம் இல்லை, அவனுக்கு அறிவில்லை, அவனுக்கு பலம் இல்லை, அவனை ஜனங்கள் பார்க்கத்தக்க ஒரு மதிக்கத்தக்க ஒரு உருவம் இல்லை. வெறும் 16 வயது. பட் இது எல்லாவற்றையும் தாண்டி, இந்த பலவீனங்களை தாண்டி, இந்த சோர்வுகளை தாண்டி, இந்த ஷார்ட் கமிங்ஸை தாண்டி, இவனிடத்தில் இருக்கிற அநேக குறைகளை தாண்டி இவன் இவ்வளவு வல்லமையான ஒரு ராஜாவாக இருந்தான் அப்படின்றத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். வரலாறு நமக்கு உறுதியாக காண்பிக்கிறது. இது அத்தனைக்கும் பின்பாக ஒரே ஒரு காரணத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் சகலத்திலும் பலப்படும் மட்டும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிருந்தது. இன்னைக்கு நம்மள்கிட்ட எவ்வளோ கொடுத்தாலும் இது இல்லை அது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை, இவன் இல்லாததெல்லாம் உருவாக்கி இருக்கிறான். டெக்னாலஜி கண்டுபிடிச்சு, எந்திரங்களை கண்டுபிடித்து, கற்களை எரிகிற சத்துருக்களின் மேல் கற்களை எரிகிற எந்திரங்களை கண்டுபிடித்தான். அதை கண்டுபிடிச்சு கோபுரத்து மேல வச்சு சத்துருக்கள் வரும்போது அடிக்கிறான். அம்புகளை எய்கிற எந்திரங்களை கண்டுபிடிக்கிறான், கற்களை எய்கிற எந்திரங்களை கண்டுபிடிக்கிறான். இது அத்தனைக்கும் அவனுக்கு தேவனிடத்திலிருந்து அனுகூலம் உண்டாயிடுச்சு. அவனுக்கு தேவையான எல்லா சகல போர் ஆயுதங்களும் அவங்கிட்ட தயாராக எப்பொழுதும் இருக்கிறது. அவனிடத்தில் லட்சக்கணக்கான பராக்கிரமசாலியான வீரர்கள் இருக்கிறார்கள், வம்ச தலைவர்கள் இருக்கிறார்கள், பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். தேசத்தில் வெள்ளாண்மை இருக்கிறது, திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது, பயிர்க்குடிகள் இருக்கிறது. வனாந்திரங்களில் துறவுகளை கட்டி வெள்ளாண்மையில் விசேஷமாக செழித்து விளங்குகிறான். வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனை செழிப்பாக்கினார். கர்த்தர் லார்ட் மேட் ஹிம் பிராஸ்பர். கர்த்தர் அவனை செழிப்பாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. இது அத்தனைக்கும் பின்னாடி ஒரே ஒரு காரணத்தை தான் வேதம் சொல்கிறது. இது எல்லாத்துக்கும் என்ன சார் காரணம்? ஏன் தேவன் இவனுக்கு அனுகூலம் பண்ணினார்? ஏன் இவனுக்கு அனுகூலம் உண்டாயிருச்சு? ஏன் இவன் இப்படி சகலத்திலும் அவன் செழித்து விளங்கினான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு வசனத்துல ஆவியானவர்
இந்த வேதத்தில் நமக்கு பதில் சொல்கிறவராக இருக்கிறார். அதே 26ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிப்போம். அந்த ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். இந்த உசியா தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். இந்த வார்த்தையை கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவன் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவனுக்கு காரியங்களை வாய்க்க செய்தார். இது அத்தனைக்கு முன்னாடி வேறொரு காரணத்தை, வேறே நூதனமான காரணங்களை, ஞானமான பயங்கரமான காரணங்கள் ஒன்றையும் வேதம் நமக்கு சொல்லவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் பயங்கரமான அப்படியே how to live a successful life, எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது, எப்படி ஞானமாய் வாழ்வது, எப்படி பெரிய ஆளாவது, இப்படிலாம் பல விஷயங்களை பயங்கர நூதனமான காரியங்களை தியானிச்சுக்கிட்டு இருக்கிறான். நிறைய புஸ்தகங்கள்லாம் இன்னைக்கு அப்படி வந்துருச்சு. நம்மால அறிவு கட்டவன் பைபிள் படிக்க நேரம் இல்லாதவன் அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னும் சில பேர் என்னென்ற வசனங்களை கொஞ்சம் பிடிச்சி அதுல இருந்து சில காரியங்களை எடுத்து எழுதி வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறான். how to live a victorious life, how to live a successful life, 7 principles to victorious life, இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை சொல்லி இப்படி நூதனமான காரியங்களை தேடிட்டு இருக்கிறான். பைபிள் அப்படி நமக்கு சொல்லவே இல்லை. ஒன் சிம்பிள், ஒரே ஒரு சாதாரணமான காரணத்தை, ஒரே ஒரு தெளிவான ரொம்ப சிம்பிளான ஒரு காரியத்தை இந்த மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு பின்பாக, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் ஒரு சவாலான சாட்சிக்கு பின்பாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவன் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன், சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து, அவன் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். இப்ப இதை படிக்கும்போது தமிழ்ல கொஞ்சம் பழைய வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு தமிழ் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது, சின்ன வயசில் இருக்கும்போது, இங்கிலீஷில் எதனா புரியலன்னா தமிழில் இருக்கிற வார்த்தை அர்த்தத்தை சொன்னால் புரிஞ்சுக்கிடுவோம். இப்போ என்ன நிலவரம்னா, தமிழில் எதனா வார்த்தைக்கு இங்கிலீஷில் அர்த்தம் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். பரவாயில்ல, எப்படியாகிலும் இதை புரிய வைக்க வேண்டும் என்பதில் நாம் முனைப்பாக இருக்கிறோம். இப்போ அவன் தேவனை தேட, நல்லா கேட்டுக்கோங்க, இவ்வளவுதான் விஷயம், இவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற விஷயம், இவ்வளவுதான். இது தெரியாம தான் இன்னைக்கு அநேகர் போராடி கொண்டிருக்கிறான். இவன் இந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் நான் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, he has made his mind, he has set his mind to seek the Lord without fail in his life. அவனுடைய வாழ்வில் கர்த்தரை தேடுவதிலிருந்து ஒருபோதும் தவறுவதில்லை, பின்வாங்குவதில்லை என்று தன்னுடைய சிந்தையை நிறுத்தி கொண்டிருக்கிறான். He has fixed his mind, he has set his mind to seek the Lord always without fail in his life. அவனுடைய வாழ்வில் ஒருபோதும் தவறாமல் தேவனை தேடுவதிலிருந்து பின்வாங்குவதில்லை என்று தன்னுடைய இருதயத்தில் ஒரு உறுதியான முடிவு எடுத்திருக்கிறான். அதில் அவன் பின்வாங்காம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான். சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் சில விஷயத்தில் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவான். அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னா அவனை மாற்றவே முடியாது. அப்படிதான் ஒரு சமீபத்தில் ஒரு தம்பி ஒரு 2 வீலர் வாங்க போகிறேன் அப்படின்னா, சரி நம்ம கொஞ்சம் 2 வீலர் பற்றி அப்படி இப்படி கொஞ்சம் லைட்டாக தெரியுன்றனால என்ன வண்டிப்பா வாங்க போகிற அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னால், இப்போ வண்டி நிறைய வண்டி இருக்குது, இப்போ அழகாக ஏறணுமா உட்கார்ந்தோமா குடும்பமாக ட்ராவல் பண்ணமான்னு வண்டி இருக்குது, குதிரை மாதிரி தொங்கிட்டு போகிற வண்டி இருக்குது, ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போகிற வண்டி கூட இருக்குது. இப்போலாம் ஒரு பக்கமாக சாஞ்சி உட்காந்துட்டு போகிறான். என்னடா இந்த வண்டி இப்படி தான் பாஸ்ட் ஓடணும் அப்படின்னா, இடுப்பு சுளுக்கிச்சுன்னா என்னடா பண்ணுவேன்னா யோசிக்கிறான். அது மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்குது. அப்போ அவன் ஒரு இந்த மாதிரி ஒரு வண்டியை சொன்னான், குதிரை மாதிரி ஒரு வண்டியை சொன்னான். இதில் எப்படா தொங்கிக்கிட்டே போவியா, படுத்துக்கிட்டே போவேன்னு, நான் எப்படி வேணா போகிறேன், ஆனால் அந்த வண்டியில் தான் போவேன் அப்படின்னா. நான் சொன்னேன், டேய் இவ்வளோ காசு கொடுத்து இந்த வண்டியை வாங்குறியே, இது உனக்கு ரொம்ப செலவாகும்டா. இப்போ நம்ம நார்மலாக ஒரு வண்டி வாங்கினோம்னா ஒரு பெட்ரோல் 1 லிட்டர் போட்டோம், 1 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம், ஒரு 50 கிலோமீட்டர் ஆச்சு ஓடும்டா. இந்த வண்டிக்கு 50 கிலோமீட்டர் ஓடனா நீ 2 லிட்டர் பெட்ரோல் போடணும்டா அப்படின்னா. அப்படியா அப்படின்னா, சரி நம்ம மாதம் ஒரு வண்டி எடுத்தோம்னா ஒரு 2 மாதம் ஒரு வாட்டி 1000 ரூபா செலவழிச்சா சர்வீஸ் பண்ணிடலாம்டா, ஓட்டலாம்டா. இந்த வண்டி நீ மாதம் 4000 5000 அழுவணும்டா. இந்த யானையை கட்டி சில பேர் வீட்டில் தீனி போட்டுட்டு இருப்பான். சில பேர் அப்படி தான், யானை இருக்குது எங்கள் வீட்டிலன்னு சொல்லி வச்சுட்டு அந்த யானைக்கு சோறு போட்டு இவன் பட்டினி கிடப்பான். அப்போது அது மாதிரிலாம் சில பேர் இருக்கிறான். நான் சொன்னேன், அது வேணாண்டா உனக்கு அப்படின்னா. அப்படின்னான்னு சொல்லி ஃபுல்லாக கேட்டுட்டு 1/2 மணி நேரம் அட்வைஸ் பண்ண பிறகு சொன்னான், இல்லை பாஸ் நான் என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னது என் மைண்டை
அந்த வண்டி தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கனவுலே அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணியிருப்பான் உங்களுக்கு நிறையா. ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். சரி போ, இதுக்கு மேலே அதாவது சொல்லலாம் தலையில் மண்ணை அள்ளி போட்டு கலந்துறான்னு சொல்லலாம். அந்த யானை தான் தும்பிக்கையிலே மண்ணை அள்ளி தலையில் போட்டுக்கிச்சுன்னா நம்ம என்ன செய்யுது, வேடிக்கை தான் பார்க்கணும். அது மாதிரி இவன் வந்து அதை வாங்கினேன், என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், என்னால் மாற்றிக்க முடியாது தான். அது ஒரு நெகட்டிவான விஷயம். ஆனால் இவன் நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியறதுக்கு தான் இப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்குது. இவன் தன் தேவனை தேடுவதை விட்டு பின்வாங்குவதில்லை, மனம் மாறுவதில்லை, தவறுவதில்லை என்று தன்னுடைய சிந்தையை அவன் தீர்மானித்திருக்கிறான். He has set his mind, he has fixed his mind in seeking the Lord without fail always in his life. என் தேவனை தேடுவதிலிருந்து நான் பின்வாங்குவதில்லை, மாறுவதில்லை என்று தன் சிந்தையை உறுதியாக தீர்மானித்திருக்கிறார். இப்போ இந்த ஒரு மைண்ட் செட் தான், இந்த ஒரு உறுதியான தீர்மானம் தான் இவனுடைய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய வெற்றிக்கு 16 வயதில் இருக்கிற ஒரு மனிதன், ஒரு பையன், ஒரு சிறுவன், இவ்வளவு வல்லமையுள்ள, பராக்கிரமம் உள்ள, ஒரு மேன்மையான, விவேகமுள்ள ஒரு ராஜாவாக இவன் காணப்படுவதற்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு காரணம் இதுதான். இவங்க அப்பா இவனுக்கு பெருசா ஒன்றும் செஞ்சுட்டு போல, இவன் கூட இருந்தவங்க யாரும் ரொம்ப பெரிய ஆட்கள் இல்லை. ஆனால் இவனோ கர்த்தரை தேடுவதற்கு தன் இருதயத்தை உறுதியாக தீர்மானித்திருந்தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம தேவனை தேடுகிற பிள்ளைகள் தான். கர்த்தரை தேடக்கூடாது என்று யாருக்குமே விருப்பம் இல்லை. கர்த்தரை தேட மாட்டோம்னு சொல்லி யாரும் வாழ்வதில்லை. கர்த்தரை தேட வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். ஆண்டவரிடத்தில் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் மாறும்போது, சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் மாறி போகிறோம். இப்போ உதாரணமாக 2 வாரத்துக்கு முன்னாடி செய்தியை கேட்டு ஒரு பாப்பா, ஸ்கூல் படிக்கிற பாப்பா ஒரு முடிவு பண்ணுச்சு. ஒரு நான் நினைக்கிறேன் 10th படிக்குது. ஒரு முடிவு பண்ணுச்சு. என்ன முடிவுனா, இனிமேல் நான் வந்து தினமும் காலையில் 2 மணி நேரமாவது தேவனோடு ஜெபம் பண்ணி பைபிள் படித்து வசனத்தை வாசித்து நான் வந்து இருப்பேன். அதை வந்து நான் பின்வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தான். முடிவு எடுத்துட்டு அந்த அம்மா திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போயிருக்குது. டீச்சர் சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஆர்டரு, உன்னுடைய எக்ஸாம் அடுத்த வாரம் இருக்கிற எக்ஸாம் எல்லாம் இந்த வாரமே ப்ரீபோண்ட் ஆகுது. அடுத்த வாரம் இருக்கிற எக்ஸாம் எல்லாம் என்ன ஆகுது, உனக்கு இப்போவே முன்னாடி வச்சிடறாங்க, நாளையிலேருந்து உனக்கு எக்ஸாம் அப்படின்னோடனே இந்த அம்மா எடுத்த தீர்மானம் ஒரே நாளில் காத்தில் பறந்து போனது. இது மாதிரி எல்லாருக்குமே இருக்குது, வேலை செய்கிறவங்களுக்கு இருக்குது. திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெயில் வருது, நமக்கு அடுத்த வாரம் டெலிவரி இருக்குது, ப்ராஜெக்ட் டெலிவரி இருக்குது. ஆகவே கம்பெனி கொஞ்சம் மோசமான சூழ்நிலை போயிட்டு இருக்குது. எல்லா கம்பெனிலையும் நிறைய பேரை லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கம்பெனி தான் அப்படிலாம் பண்ணாமல் இருக்கிறது. ஆகவே இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கூட நாம் வேலை செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு என்ன செய்யணும், கோஆப்ரேட் பண்ணணும்னு ஒரு மெயில் வந்த உடனே ஐயா தினமும் கர்த்தரை தேட வேண்டும் என்று எடுத்த தீர்மானம் காத்தில் பறந்து போனது. செய்திய மோசே 40 நாள் புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய பர்வதத்தில் தேவனோடு இருந்தார், தேவனோடு உறவாடினார், பேசினார். அவர் பேசினதை இவர் கேட்டார், இவர் பேசினதை அவர் கேட்டார்னு செய்தியை கேட்டு நம்மால் முடிவு பண்ணார். இந்த வாரம் லீவ் போட்டு 3 நாள் 4 நாள் ஜெபம் பண்ண போறேன்னு முடிவு பண்ணார். ஊர்ல இருந்து சொந்தக்காரன் ஃபோன் பண்ணி சண்டை போட்டான். ஏயா எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் நீ வரமாட்டேற, இப்போயாவது இந்த ஃபங்க்ஷனுக்காவது வா அப்படின்னு ஊர்ல இருக்கிற சொந்தக்காரன் ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே ஐயா எடுத்த தீர்மானம் காத்தில் பறந்து போனது. இப்போ இதுதான் நம்ம நிறைய பேருக்கு பிரச்சனை. தீர்மானம் எடுக்கிறதுல நம்மளை அடிச்சுக்கவே முடியாது. வாழ்க்கையில எத்தனை தீர்மானம் எடுத்திருக்கோம்னா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நான் கர்த்தரை தேடுவேன், ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை வாசிப்பேன், உபவாசிப்பேன், தனியாக தேவனோடு நான் வந்து 2 நாள் 1 வாரம் இருப்பேன், 40 நாள், இதெல்லாம் தீர்மானம் எடுக்கிறதுல நம்மால் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. ஏகப்பட்ட கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிடுவான். எத்தனை தீர்மானம் எடுத்த வாழ்க்கையில ஒரு வருஷம் 365 நாளுக்குள்ள 400 தீர்மானம் எடுத்திருப்பான். கர்த்தரை தேடுவேன், ஜெபிப்பேன், இன்னையிலேருந்து ஜெபம் பண்ணுவேன். இந்த சில பேர் சொல்லுவாங்க, குடிகாரங்க சொல்லுவாங்களா, நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவன் நாளையிலேருந்து நான் ஜெபிப்பேன், அடுத்த வாரத்துலேருந்து ஜெபிப்பேன், நாளையிலேருந்து ஜெபம் பண்ணுவேன்னு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவன் எடுத்த தீர்மானம் வருஷம் 400 ரெக்கார்டு போயிட்டு இருக்குது. ஆனா இதில் அவன் உறுதியாக இருந்தானா, தேவனை தேடினானா, உண்மையாக கர்த்தரை தேடினானா, ஜெபித்தானான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் ஃபெயிலியர்ஸ் தான். ஆனால் நம்ம இந்த உசியா தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். He has set his mind, அவன் மைண்டை, அவனுடைய சிந்தையை உறுதியாய் தீர்மானித்து விட்டான். நான் தேவனை தேடுவதிலிருந்து எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலைமையிலும், எந்த காரணத்துக்காகவும், எந்த விஷயத்துக்காகவும் பின்வாங்குவது இல்லை என்று தன்னுடைய சிந்தையில் அவன் தீர்மானித்து விட்டான். எந்த காரணத்துக்காக, நம்ம ஆட்கள் காரணம் சொல்றதுல
PhD முடிச்சவன். ஒரு விஷயத்த செய்டா அப்படின்னு சொன்னோம்னா அதை செய்யாமல் இருப்பதற்கு எப்படி காரணம் கண்டுபிடிப்பது அப்படின்றதுல டாக்டரேட் படிச்சவன். அத்தனை பிலீவர்ஸும் we are doctorates in giving reasons for not doing what we are supposed to do. நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் சொல்வதில் எக்ஸ்பர்ட்ஸ். அதே மாதிரி செய்யக்கூடாததை செய்வதற்கு காரணம் சொல்வதில் நம்ம ஆட்கள் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. இப்போ இவன் தன் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும், நான்லாம் இப்பெல்லாம் வாழ்க்கையில் நான் ஒரு தீர்மானம் எடுத்துருக்கேன். எவனாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் சொன்னா காதை அடைச்சிக்கணும்னு வச்சிருக்கு. காதை அடைச்சிக்கணும். இவங்கிட்ட காரணம் கேட்கவே கூடாது. கேட்டோம்னா கதை சொல்லுவாங்க பாருங்க. ஆடு செத்து போச்சு, என்ன பக்கத்து வீட்டு நாய்க்கு உடம்பு சரியில்லை சொல்லுவான். நம்மளும் நம்பித்தான் ஆகணும். வரும் உள்ளக்குள்ள கோபம். அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், என்கிட்ட காரணம் சொல்லாது. என்கிட்ட சொல்லுங்க. வாழ்க்கையில் காரணமே என்ன செய்யாதீங்க, சொல்லாதுங்க. நீங்கள் வேணா யோசித்து பாருங்க. ஒரு புக் எழுதுங்க. சொல்லுங்க, புக் எழுதுங்க. நான் ஏன் தோற்றேன் சொல்லுங்க. நான் ஏன் தோற்றேன், அல்லது நான் ஏன் ஜெபிக்க முடியவில்லை, நான் ஏன் ஜெபிக்க முடியவில்லை, நான் ஏன் தோற்றேன்னு ஒரு புக் எழுதி அந்த புக்கு முழுவதும் 300 பக்கம் உங்களால ஏன் ஜெபிக்க முடியலன்னு புக் எழுதுங்க. உங்களால ஏன் ஜெபிக்க முடியலன்னு புக் எழுதுங்க. அதை ஒரு நாய் கூட வாங்காது. ஏன்னா இந்த ஒரு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பதுக்கு காரணம் சொல்றதுல நம்ம ஆட்கள் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட். ஆனா அதை கேட்கறதுல ஒரு புண்ணியமும் கிடையாது. அதை கேட்கறதுல அதே இது நான் எப்படி என் வாழ்க்கையின் தடைகளை மீறி நல்ல ஜெபிக்கிறவனா இருக்கிறேன்னு ஒரு புக்கு வந்துச்சுன்னா அதை போய் வாங்குவான். நான் எப்படி என் தடைகளை மீறி ஜெபிக்கிறேன், நான் எப்படி என் தடைகளை மீறி அனுதினமும் தேவனை தேடுகிறேன், நான் எப்படி என் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை தாண்டி கர்த்தரை ஒவ்வொரு நாளும் அவரோடு நான் வாழ்கிறேன் என்று சொல்லி ஒரு 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 சாட்சியா ஒரு புக்கு வந்துச்சுன்னா அது எவ்வளவு விலையா இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு ஆள் இருப்பான். ஏன்னா இன்னைக்கு அதுதான் தேவை. காரணம் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, காரணம் தேவையில்லை. சொல்லுங்க சத்தமா, காரணம் அவங்கள பார்த்து சொல்லுங்க, காரணம் தேவையில்லை. உங்க காரணத்தை கொண்டு போய் அந்த வெளியில ஒரு குப்பை தொட்டி டப்பா இருக்கு, அதுல போட்டுருங்க. அப்படியே சொல்லுவான் போறோம், அப்படி நம்ம கேட்கணும். அப்படி வருது கோவம். காரணம் வாழ்க்கையில காரணம் சொல்றதை நிறுத்துங்க. உங்களை எக்ஸ்கியூஸ் பண்றதை நீங்க நிறுத்துங்க. Stop excusing yourself from seeking God in your life. Stop excusing yourself for not praying in your life. வாழ்க்கையில ஜெபிக்காம இருப்பதற்கு உனக்கு நீயே உனக்குள் காரணம் சொல்லுகிற அந்த காரியத்தை முதலாவது நிறுத்து. காரணம் சொல்றதை நிறுத்தினாதான் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் சொல்லிட்டே இருந்தேன்னா உனக்கு நீயே பரிதாபப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையில உருப்படாம போயிடுவேன். நம்ம வாழ்க்கையில ரொம்ப மோசமான காரியம் இந்த சுய பரிதாபம். நமக்கெல்லாம் சில நேரம் மற்றவன் நம்மளை பார்த்து பரிதாபப்பட்டாலே பிடிக்காது. என்ன அப்படின்வோம். இவனுக்கே பரிதாபப்படும், ஐயோ நீ ரொம்ப பாவம், உன்ன மாதிரி யாரு இருக்கா, உனக்கு வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை இருக்குது, உனக்கு கை வலி இருக்குது, உனக்கு கால் வலி இருக்குது, உனக்கு பிள்ளைங்க இருக்குது, உனக்கு குடும்பம் இருக்குது, உனக்கு வேலை இருக்குது, ஐயோ. இப்படி உன்னை நீ எக்ஸ்கியூஸ் பண்றதுனால தான் உன்னால கர்த்தரை தேட முடியல. நீ ஒரு தீர்மானம் எடு வாழ்க்கையில, நான் கர்த்தரை தேடாமல் வாழ மாட்டேன். ஒரு நாள் இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருந்திருந்தால் அந்த நாளில் நான் நிச்சயம் குறைந்தபட்சம் 1.5 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருப்பேன், கர்த்தரை தேடி இருப்பேன், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்திருப்பேன், அவரை ஆராதித்திருப்பேன், அவருடைய வேத வசனத்தை தியானித்திருப்பேன். அப்படி இல்லாத ஒரு நாள் இந்த உலகத்தில் நான் வாழவே இல்லை, வாழ மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் நீ எடுத்தேனா, அன்றைக்கு கர்த்தர் உன்னை உசியாவை போல இயற்கைக்கு அப்பாற்பட்டு உன்னை ஆசீர்வதித்து தேவன் உன்னை ஒரு சவாலுள்ள சாட்சியாக தேவன் நிறுத்துவார். அதை விட்டுட்டு உட்காந்து ஐயா எனக்கு மட்டும் குடும்பம் இருக்குது, எனக்கு மட்டும் 2 பிள்ளைங்க இருக்குது, எனக்கு மட்டும் வேலை இருக்குது, எனக்கு மட்டும் பொறுப்பு இருக்குது, எனக்கு மட்டும் இது இருக்குது அது இருக்குன்னு, உலகத்துல வேற யாருக்குமே இல்லாத குடும்பம் இவங்களுக்கு இருக்கு, உலகத்துல யாருக்குமே இல்லாத வேலை இவங்களுக்கு இருக்குது, உலகத்துல யாருக்குமே இல்லாத பொறுப்புகள் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான். இதுக்கு பேர் தான் சுய பரிதாபம். உலகத்துக்கு அவரை வேணும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். போய் பாருங்க, காலையில 4 மணிக்கு ரோட்ல போய் பாருங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு ஓடுறாங்க. சில ஆட்கள்லாம் பார்க்கும்போது எனக்கே லூஸ் மாதிரி இருக்கும்.
4 மணிக்கு ரோட்டில் நிற்கிற சில ஆட்களை பார்த்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? சொல்லுங்க. நான் காலையில் எந்திரிச்சு உண்மையாக சொல்லணும்னா, நமக்கு போய் சொல்ல வர்றது, உண்மையாக சொல்லணும்னா குளிச்சிருக்க மாட்டேன். மூஞ்ச எந்த அழகில் கழுவிப்பேன்னு எனக்கே தெரியாது. என்னோட ஒரே நோக்கம் போய் ஜெபம் பண்ணும், அவ்வளோதான். அதனால் அந்த மாதிரி வருவேன். சில ஆட்கள்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு நல்லா பெயிண்ட் அடித்து அப்படியே நிற்பான். நம்மளால வீட்டில் 8 மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு, எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு பொறுப்பு இருக்குது, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, என்ன மாதிரி யார் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறா? இப்படி இதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? சுய பரிதாபம். அது உங்களை என்ன செஞ்சிடும்னா படுக்க வச்சிடும். அது என்ன செஞ்சிடும் உங்களை? உலகத்தில் மற்றவனை கூட எக்ஸ்கியூஸ் பண்ணலாம், நம்மளை மாத்திரம் நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணவே கூடாது. இன்னைக்கு நம்ம தான் எக்ஸ்கியூஸ் பண்ணி, நான் ஜெபிக்காமல் இருக்கிறதுக்கு நானே எக்ஸ்கியூஸ் கொடுத்தேன். இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லை தம்பி, ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஊழியம் செஞ்சுட்டேன், திங்கக்கிழமை ரெஸ்ட் எடு, அவ்வளோதான். கர்த்தரை தேடாது, ஜெபம் பண்ணாது, வேற யாருமே காரணம் இல்லை, நம்ம தான். ஆனால் இந்த உசியா என்ன செஞ்சானா, தன் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் தேவனை தேடுவதிலிருந்து பின்வாங்குவதில்லை என்று ஒரு உறுதியான தீர்மானத்தை தன்னுடைய இருதயத்தில் எடுத்துக்கொண்டார். தேவனை தேடுவதற்கு மனதிணங்கி இருந்தார். தேவனை தேடுவதிலிருந்து பின்வாங்குவதில்லை, தவறுவதில்லை என்று மனதிணங்கி இருந்தான். He has set his mind, he has fixed his mind to seek the Lord always without fail in his mind. அந்த ஒரு காரணம், அந்த ஒரு காரியம், அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு தீர்மானம், அந்த ஒரு முடிவு, அந்த ஒரு மாறாத முடிவு, அதில் அவன் நிலைத்து நின்றது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சத்துருக்களை மேற்கொள்வதற்கு, அவனை கர்த்தர் தேசத்தில் செழிப்பாக்குவதற்கு, அவனை கர்த்தர் உலகம் முழுவதும் இருக்கிற அநேக ராஜாக்களுக்கு முன்பாக ஒரு சவாலான மனுஷனாக நிறுத்துவதற்கு, அவனுடைய கீர்த்தி தேசம் கடந்து, கடல் கடந்து, எல்லைகளை கடந்து, அவனுடைய பெயரும் அவனை பற்றிய புகழும் அவனுடைய பயமும் தேசங்களை தாண்டி செல்வதற்கு, இது எல்லாவற்றுக்கும் பின்பாக இருந்த ஒரே ஒரு காரணம், அவன் கர்த்தரை தேட மனதிறங்கி இருந்தான். இன்னைக்கு நம்மால ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டு எல்லாத்தையும் தேடுவதற்கு ரொம்ப நூதனமான காரியங்களை தேடிட்டு இருக்கிறான். என்னப்பா ஜெபம் பண்ணியா? படிச்சுக்கிட்டு இருந்தேன் பாஸ்டர், படிச்சுக்கிட்டு இருந்தனால கர்த்தரை தேடல. என்னங்க கர்த்தரை தேடினீங்களா? என்ன சபைக்கு வரல? வேலை இருந்தது பாஸ்டர். இப்ப சர்ச்சுக்கு வரவனுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவன், வேலை வெட்டி எதுவும் இல்லாதவன், இவங்களுக்கு மட்டும் உலகத்திலேயே வேலை இருக்குது. ஸோ எதையோ தேடுறீங்க, எதையோ நாடி ஓடுறீங்க. தேவனை தேடுவதை விட்டு விட்டு எதையோ நாடி ஓடி அதை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க அதை அடைய போவதே இல்லை. உங்க வாழ்க்கையில கர்த்தரை தேடுவதை விட்டு விட்டு அடைய நினைக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் அடைய போவதில்லை. ஆனால் இங்கே ஒரு ரகசியம் இவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கர்த்தரை தேட வேண்டிய காரியத்தில் உறுதியாக இருந்து விட்டால் மற்ற எல்லாமே அவனுக்கு தேடி வருகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்துல உறுதிப்பாடு, இந்த ஒரு விஷயத்துல ஒரு தீர்மானம், இந்த ஒரு விஷயத்துல ஒரு உறுதியான முடிவு. எனக்கு உடம்பு சரியில்லை ஆகிவிட்டாலும், ஒருவேளை எழுந்து அமர்ந்து வேதத்தை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், தலானி எடுத்து பின்னாடி வச்சுட்டு படுத்துக்கிட்டேனாலும் நான் பைபிளை படிப்பேன், தேவனை தேடுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எல்லாம் முடிஞ்சு வேலையெல்லாம் செஞ்சு லீவ் போட்டு, ஏன்னா குடும்பமாக எங்கேயோ மலை தாண்டி கடல் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல நான் பிக்னிக் போயிருந்தா கூட அங்கேயும் அமர்ந்து வேதத்தை எடுத்து உட்கார்ந்து கர்த்தரை தேடி ஜெபித்து அவருடைய முகத்தை தேடி குடும்பமாக நான் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பேன்ற ஒரு தீர்மானம் நமக்கு தேவை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மால் ஜெபிக்கிறதுல ஜெபம் தானா வரும். பல நேரங்கள்ல சொல்லுங்க, ஜெபம் அப்படியே திறந்து விட்ட அணை போல ஜெபம் வரும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் கொஞ்சம் தப்பாக தான் பேச போகிறேன், நீங்கள் கோச்சிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் உணர்வு அடைஞ்சிங்கன்னா பரவாயில்ல. இப்போ வயிறு வலிக்குதுன்னு டாக்டர்கிட்ட போகிறோம். வயிறு வலிச்சோன்னே நம்ம முதல்ல டாக்டர்கிட்ட போக மாட்டோம். நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் நமக்கு பயங்கரமான அட்வைஸு மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. வயிறு வலிக்குதா, தலைக்கு எண்ணெய் வைங்க, சரியாக போடுவான். அப்புறம் வயிற்றுல எண்ணெயை ஊற்றிட்டு சரியாக போடுவான். அப்புறம் பழைய சோறு சாப்பிடு, சரியாக போடுவான்.
அப்புறம் மணத்தக்காளி கீரை வாங்கி சாப்பிடுங்க சரியாக போயிடுவான். இப்படி எல்லா மருத்துவமும் ட்ரை பண்ணியாச்சு, வயிற்று வலி சரி ஆகலை. சரின்ட்டு கடைசியில் ஞானோதயம் வந்து என்ன செய்வோம் சொல்லுங்கள், டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர்கிட்ட போய் வயிறு வலிக்குது டாக்டர். எவ்வளோ நாளா? 1 மாதமாக வலிக்குது டாக்டர். 1 மாதமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? பல்லு வலிக்கிட்டு இருந்தேன் டாக்டர். அப்படியா, சரி அப்படின்னா அவர் ஒரு மருந்து கொடுப்பார். அப்பவும் வயிறு வலி சரியாகலை. உடனே டாக்டர் என்ன சொல்வார், நீங்கள் எதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு வந்துருங்கன்னு எழுதுவார். அப்போ இவர் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வருவார். நான் தப்பாக தான் பேசுகிறேன், நீங்கள் கோச்சிக்கோங்க என்ன. உடனே ஒரு ஸ்கேன் எழுதி கொடுப்பார். இவரும் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு டாக்டர் வந்து பார்த்தா டாக்டர் சொல்லுவார், உங்கள் வயிறு கொஞ்சம் வீங்கி இருக்குது, உள்ளே கொஞ்சம் பெருசாக ஏதோ இருக்குது அப்படின்னு. அப்படியா அப்படின்னு அப்போவே மூஞ்செல்லாம் வேர்த்துரும். ஏதோ ஒரு கட்டி இருக்குது, கேன்சராக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா போதும். நம்ம வீட்டில் ஜெபம் வரும் பாருங்க, நம்ம வாயில ஸ்தோத்திரம் வரும் பாருங்க. அது வரைக்கும் சர்ச்சில் அல்லேலூயா சொன்னா அப்படின்வான். அப்புறம் அல்லேலூயா சொல்லி பாருங்க, எப்படி அல்லேலூயா வருது பாருங்க, எப்படி ஜெபம் வருது பாருங்க. இப்படியெல்லாம் ஒன்று வந்துருச்சுன்னா ஜெபம் பொத்துக்கிட்டு வரும். அன்னைக்கு அப்படிதான் ஒருத்தர் எழுதினான், உன்னை கர்த்தர் ஜெபிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீயே ஜெபம் பண்ணிடுறான்னு ஒரு ஆட்டோ பின்னாடி எழுதினான். பரவாயில்ல, நம்மளோட மோசமான ஆளா இருப்பான் போலக்கே நினைச்சிட்டேன். கர்த்தர் உன்னை ஜெபிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிரு நீயே அப்படின்னு எழுதினான். நான் யோசிச்சேன், பயங்கரமான தீர்க்கதரிசியா இருப்பான் போலக்க அப்படின்னு. அது மாதிரி இந்த மாதிரி சில சூழ்நிலை, பிசாசு திடீர்னு ராத்திரி வந்து பிசாசு வந்து கையையும் காலையும் போட்டு அமுக்குச்சுன்னா சொல்லுங்க, அதிகாலை ஜெபம் எப்படி வரும்? ஃபயரா வரும். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை ஜெபம் அப்படி பொத்துக்கிட்டு வரும் பாருங்களேன். ஐயோ டாக்டர் சந்தேகமா சொல்லிட்டார் பாஸ்டர், அது ஒன்றும் இல்லாமல் போயிடணும் பாஸ்டர். வரும் ஜெபம் வரும், ஸ்தோத்திரம் வரும், அல்லேலூயா வரும், பாட்டு வரும், ஃபாதர் பாட்டு வீட்டில் ஓடும். ஆனால் என்ன பிரச்சனைனா, நாம் ஜெபிக்கிற காரியத்தை பெற்றுக்கொண்ட பின்பு ஜெபம் வராது. நாம் ஜெபிக்கிற காரியத்தை பெற்றுக்கொண்ட பின்பு சொல்லுங்க ஜெபம் வராது. அதனால தான் நான் சொல்லுவேன், எந்த சூழ்நிலையிலும் தேவனை தேட என் மனதை நான் இணங்கி இருக்க வேண்டும். எந்த நிலைமை வந்தாலும், நான் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும், நான் ஒரு தேவையோடு இருந்தாலும், என் தேவைகள் சந்திக்கப்பட்டிருந்தாலும், நான் தேவனுக்காக வசனம் சொல்லுதில்ல, நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணுன்னு சொன்ன மாதிரி, ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தரிடத்தில் அநேக நாட்களாக நான் காத்திருந்தாலும், அல்லது நான் காத்திருந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு விட்டாலும், இப்படி எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுவதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள நீங்களும் நானும் இன்றைக்கு வந்துவிட்டால், நம்முடைய வாழ்க்கையும் இந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கையை விட மேன்மையாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு எத்தனை பேர் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க ராஜாவா இருங்க, உசியாவை போல ஒரு ராஜாவா இருங்க, இல்ல யோசேப்பை போல போத்திபாருடைய வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்குங்க, இல்ல தானியேலை போல இன்னொரு தேசத்துல நீங்க அடிமையா கூட இருங்க. வாட் எவர் சிச்சுவேஷன், வாட் எவர் ஒர்க், ஜாப், ப்ரொஃபஷன் யூ மே ஹாவ், நீங்கள் அதில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறீர்களா? நீங்க செய்யற வேலையில, நீங்க செய்யற பிஸ்னஸ்ல, நீங்க செய்யற உங்களுடைய தொழிலில், நீங்க வாழ்கிற உங்க வாழ்க்கையில், நீங்க உங்களை பார்த்து ஒரு ஹானஸ்டா இந்த கேள்வியை உங்களை பார்த்து நீங்க கேளுங்க. am I living a successful life? நீங்க கர்த்தரை தேடாத பட்சத்தில் உங்களால் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. நீங்க என்ன வேணா செய்யுங்க, நீங்க செய்யற வேலை உலகத்திலே இதை விட மோசமான தாழ்மையான வேலை எதுவுமே இல்லைன்னு கூட இருக்கட்டும், அந்த வேலையை நீங்கள் செய்கிறவராக இருந்தாலும் தேவனை தேடுவதில் உறுதியாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களை வெற்றியுள்ள, சவாலுள்ள, சாட்சியுள்ள, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வைப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை தான் இந்த உசியாவுடைய வாழ்க்கையில் தேவன் செய்தார். அதையே நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் சொல்லுவேன், அதை விட அதிகமாக செய்வதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதில் தான் நமக்கு பிரச்சனையே. அதை விட்டுட்டு தேவனை தேடாம எப்படி வாழ்க்கையில நல்லா வாழ்வதுன்றதுல அவன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் ஆராய்ச்சி பண்ணிடுறான். கர்த்தரை தேடாமல் எப்படி வாழ்ந்திருப்பது, கர்த்தரை தேடாமல் எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது, கர்த்தரை தேடாமல் எப்படி சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதுன்னு
அவன் உட்காந்து மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறான். நான் அந்த ரிசர்ச்சோடைய அந்த ஆராய்ச்சியுடைய முடிவை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஃபெயிலியர் தான் வரும். அந்த ஆராய்ச்சியே ஃபெயிலியரில் தான் முடியும். ஏன்னா வேதத்தில் தெளிவாக தேவன் சொல்லியிருக்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? அவன் தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். He has set his mind to seek the Lord always without fail. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார். இதை கொஞ்சம் கவனமா வாசிக்கணும். அவன் கர்த்தரை தேடாத நாட்கள் இல்லை, தேடாத நாட்களில் இல்லை, தேடாத நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்யவில்லை. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். Only in those days he sought the Lord, God prospered him. மற்ற நாட்கள் இல்லை. இன்னைக்கு நமக்கு எப்படிலாம், ஜெபம் பண்ணிட்டியா? நேத்து ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு தான். நேத்து ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு தான் ஜெபம் பண்ணல. சர்ச்சுக்கு போனியா? போன வாரம் போயிட்டேன், இந்த வாரம் தான். எப்படி இருக்கும்ல? எனக்கே எப்படி இருக்குது, அவருக்கு எப்படி இருக்கும்? இவர் உங்களை வாழ வச்சிடணும், வாக்கு தத்தம் கொடுத்துடணும், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும், காசு கொடுத்துடணும், பணம் கொடுத்துடணும், வீடு கொடுத்துடணும், கார் கொடுத்துடணும், வேலையில் உயர்வு கொடுத்துடணும், மேன்மை கொடுத்துடணும், இது எல்லாம் பத்தாதுன்னு பரலோகத்தையும் கொடுத்துடணும். ஆனால் தினமும் ஜெபிக்க மட்டும் உனக்கு கஷ்டம். இது இந்த 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 காரியம் இருக்குல்ல, அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். தட் இஸ் வேலிட் ஒன்லி ஆன் அ டெய்லி பேசிஸ். இன்னைக்கு ஜெபிச்சா நாளைக்கு இல்லை, இன்னைக்கு ஜெபிச்சா இன்னைக்கு, நாளைக்கு இல்லை. இன்னைக்கு ஜெபிச்சா இன்னைக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு ஜெபிச்சா இன்னைக்கு உனக்கு ஜெயம், இன்னைக்கு ஜெபிச்சா இன்னைக்கு உனக்கு வெற்றி. நாளைக்கு இல்லை சார், பக்கத்தில் உங்களை பார்த்தோம், நாளைக்கு இல்லை. நீ டெய்லி குளிக்கிற மாதிரி சொல்லுங்க, டெய்லி குளிக்கிற மாதிரி நீ டெய்லி ஜெபிக்கணும். நேற்று குளிச்சது இன்னைக்கு செல்லாது. நேற்று குளிச்சுட்டு இன்னைக்கு யாராவது வந்து குளிச்சிட்டியான்னு கேட்டால் நான் குளிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா உங்களால? அப்படி போய் சொல்றவங்களாம் இருக்கான். சில பேர் குளிக்காம செண்டு போட்டுட்டே தெரியுமா, வீட்டில் தண்ணி டேங்க்ல காலியாதோ இல்லையோ பாட்டிலில் செண்டு காலியாடும். அப்படித்தான் நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாங்க. நேற்று ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த செண்டை போட்டுட்டு தெரியணும்னு. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேடாத நாட்களில் இல்லை, ஒன்லி கர்த்தரை தேடின நாட்களில் மாத்திரம். இது அதனால தான் சொல்றேன், இது this should happen on a daily basis. கர்த்தரை தேடுகிற காரியம் தினமும் நடக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு நான் ஜெபிச்சேன்னா இன்னைக்கு கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு நான் கர்த்தரை தேடினேன்னா கர்த்தர் எனக்கு இன்னைக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாளைக்கு நீங்க எதிர்பார்க்காதீங்க. நாளைக்கு என்ன செய்யாதீங்க, அந்த கிருபையை நீங்க எதிர்பார்க்காதீங்க. கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களானால் அவரும் உங்களை விட்டு விடுவார். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கர்த்தரை தேடினால் அவர், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட இருப்பார். நான் நேற்றுக்கு இருந்தேங்க அப்படின்னா அவர் நேற்றுக்கு இருந்தார் உங்களோட. நான் இன்னைக்கு என்னால் இருக்க முடியலைங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டார். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு அவனே தம்பட்டை அடிச்சுட்டு தெரியும். கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு நீ சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லணும், பார்க்குறவங்க சொல்லணும். கர்த்தர் அவனோடு இருக்கிறார், கர்த்தர் இவரோடு இருக்கிறார், இந்த சகோதரியோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். அவங்க வாழ்க்கையில் நடக்கிற இந்த உசியா ராஜா மாதிரி அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்சது மாதிரி நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறத பார்த்துட்டு பார்க்குறவன் சொல்லணும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார், கர்த்தர் இவங்களோடு இருக்கிறார் அப்படின்ட்டு. நம்மளே சொல்லிட்டு தெரியக்கூடாது வெக்கம் இல்லாமல். நீ கர்த்தரை தேடினால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு வெளிப்படுவார். இஃப் யூ சீக் ஹிம், ஹி வில் ரிவீல் ஹிம்செல்ஃப் டு யூ. நீ அவரை தேடினா அவர் உன்னை
உனக்கு தன்னை வெளிப்படுத்துவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். இது தெரியாம ஒரு சில பைத்தியங்க என்ன செய்யுது அப்படின்னா, வீட்டில் ஒரு சில வசனங்களை ஒட்டி வச்சு, அது எதுக்கோ எங்கேயோ எதுக்காகவோ கர்த்தர் சொன்னதை எடுத்து இவன் வீட்டில் ஒட்டி வச்சுட்டு, அப்படித்தான் ஒருத்தன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லைன்னு எடுத்து வச்சுட்டு அதை பெருசாக போர்டு போட்டு மாட்டி வச்சுட்டு, கர்த்தர் என்னை விட்டு விலகுவதில்லை, கர்த்தர் என்னை விட்டு கைவிடுவதில்லைன்னு டெய்லி அந்த வசனத்தை பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுது. என்ன நினச்சிக்குதுன்னா அது அப்படித்தான் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதே பைபிள் இருக்கிற இதே வசனம் தான், அதே வசனம் தான் சொல்லுது, நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லிருங்க, அந்த ஆசீர்வாதத்தை சொல்லிருங்க, கர்த்தரை நீ தேடாமல் விட்டு விட்டால், சொல்லுங்க, கர்த்தரை நீ தேடாமல் விட்டு விட்டால் கர்த்தர் உன்னை விட்டு விடுவார். கர்த்தர் உன்னை நீ தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு கர்த்தர் உனக்கு சொல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதில்லைன்னு கர்த்தர் உனக்கு சொல்லவே இல்லை. கர்த்தரை தேடாத உனக்கு அந்த வார்த்தைகளை தேவன் சொல்லல, சொல்லவும் மாட்டார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், அவர் தம்மை வெளிப்படுத்துவார். நீ அவரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். அதை விட்டுவிட்டு நான் நேற்று கர்த்தரை தேடினேங்க, 1947 கர்த்தரை நான் தேடினேங்க. சில ஆட்கள்லாம் அப்படிதான் ஆரம்பிச்சானா தாங்க முடியாது, அப்படியே ரம்பம் போடுவான். அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஜெபம் பண்ணவனா, அந்த காலத்தில் நாங்கள்னா பைபிள் படித்து தியானிச்சவனா, அந்த காலத்தில். அப்போ நீ இந்த காலத்தில் ஜெபிக்கலை, அதுதான் விஷயம். நீ இந்த காலத்தில் ஜெபிக்கிற ஆளாக இருந்தால், நான் நேற்றுக்கு ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணேன், காலையில் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் பேசினாருன்னுவேன். நீ பழைய கதையை ஓட்டுறதை வச்சே தெரியுது இந்த வண்டி எப்போ புயிச்சு போயிடுச்சு. பழைய கதையை ஓட்டிக்கிட்டு இருக்குது. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிற காரியம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கணும். தெரியுமா உங்களுக்கு? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்கிறேன். எப்போதும் இன்னைக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கணும். நான் இன்னைக்கு கர்த்தரை தேடினேன், நாளைக்கு கர்த்தரை தேடுவேன், இன்னைக்கு தேடினேன், இப்போ தேடினேன், அப்படி இருக்கணும். அதை விட்டு நேற்றுக்கு நான் ஜெபம் பண்ணேன், போன வாரம் ஜெபிச்சேன், நல்லா ஜெபிச்சேன், நேற்றுக்கு நான் நல்லா குளித்தேன், அதனால் இன்றைக்கும் நாளைக்கு குளிக்க மாட்டேன், நேற்றுக்கு நல்லா பல்லு விளக்கிட்டேன், அதனால நாளைக்கு நாளை கழிச்சோம். எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல? நீ கர்த்தரை இன்னைக்கு தேடணும். அனுதினமும் கர்த்தரை தேடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள் என்று வேதம் சொல்லுது. அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். ஸோ இவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை தேடுவதிலிருந்து பின்வாங்குவதில்லை, தவறுவதில்லை என்று ஒரு உறுதியான தீர்மானத்துக்குள்ளே கடந்து வரான். அந்த தீர்மானம் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. ஒரு 16 வயசு பையன் அப்படின்ற நிலைமையிலிருந்து, ஐயோ அந்த ராஜாவா, அவரோட சண்டைக்கு வச்சுக்காதீங்க, பேசாமல் அவங்ககிட்ட சரண்டர் ஆகிடுங்க, அவனுக்கு காணிக்க கொடுத்துருங்க, அவனுக்கு அவங்ககிட்ட சரண்டர் ஆகிடுங்கன்னு ஒரு பயத்தை, கடல் கடந்து தேசங்களுக்கு அந்த பயத்தை, இந்த ஒரு காரியம் தான் எடுத்துட்டு போகுது. அவன் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேட, டோன்ட் யூ எக்ஸ்கியூஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் சீக்கிங் காட் டெய்லி. ஒரு நாள் கூட கர்த்தரை தேடுவதிலிருந்து உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ளாதீங்க, உங்களுக்கு நீங்களே எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க, இந்த விஷயத்தில் உங்களை நீங்களே மன்னிக்காதீங்க. எந்த காரணத்துக்காகவும், எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஒருவேளை உடம்பு, நான் என்ன வச்சே சொல்கிறேன், உடல்நிலை சரியில்லை என்று ஒருவேளை நான் மருத்துவமனையில் படுத்திருக்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும், சார் ஒரு 2 தலானியை முதுகு பின்னாடி வைங்க, நான் எந்திரிச்சு கொஞ்சம் பைபிள் படிச்சுக்கிறேன்னு தான் ஒரு கிறிஸ்தவன் கர்த்தரை தேடுகிறவனாக வாழ வேண்டும். அப்படி இருந்தேன்னா இப்படி ஒரு சவால் உள்ள சாட்சியாக, வெற்றியுள்ள சாட்சியாக நீ வாழ முடியும். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். யோசிச்சு பாருங்க, தானியேல் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கிறான். அங்கே அவனை கர்த்தர் கொஞ்சம் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆனால் இந்த தேசத்தில் 30 நாள் அளவும் யாரும் எந்த தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று மேதிய பெர்சிய இந்த 2 பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து ராஜாவுக்கு முன்னாடி சைன் பண்ணி கையெழுத்து போட்டு அதை ஒரு சட்டமாக்கி வச்சுட்டான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிந்த பொழுதும் தன் வீட்டுக்குள் போய் தன் வானத்து பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக திறந்து தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன்னுடைய தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணான். இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு உரைக்க வேணாம்? உரைக்கவே மாட்டேங்குது. கேட்கும்போது உரைக்கவே மாட்டேங்குது.
சரி, நான் இப்படி ஜெபம் இல்லையே. அவன் அந்நிய தேசத்துல நீ ஜெபிச்சானா உன்னை கொன்னுடுவாங்கடா, நீ ஜெபிச்சா உன்னை கொண்டு போய் சிங்கங்கள் பசியோடு காத்திருக்கிற கெபிக்குள்ள உன்னை போட்டுருவாங்கடா அப்படின்னா, ஐயோ நான் கர்த்தரை தேடாமல் இருப்பதில்லை, ஜெபிக்காமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்றான். நம்ம ஆளு நீ ஜெபிக்கலைன்னா உன்னை கொன்னுடுவேண்டான்னு சொன்னா கூட ஜெபிக்க மாட்டான். ஜெபிக்கலைன்னா சில நேரங்களில் அம்மா மாதிரிலாம் திட்டுறதெல்லாம் சூப்பராக இருக்கும். பிரச்சனை சாதாரணமாக இருக்கும், அவங்க டென்ஷன் உச்ச கட்டத்தில் இப்படி தான் இருப்பாங்க. அதெல்லாம் இந்த வேணாம் விஷயத்தோடு பார்க்கலாம் வீட்டில் சில நேரங்களில் டென்ஷன் ஆகிடும். அது மாதிரி நீங்கள் டென்ஷன் ஆகி அவனை நீ ஜெபிக்கலைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்போ கூட நம்மளால் ஜெபிக்க மாட்டான். நீ ஜெபிச்சா உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னால் கூட இவன் ஜெபம் பண்ணுவான் உட்காந்து. கர்த்தரை தேடுவதிலிருந்து பின்வாங்குவதில்லை என்கிற ஒரு உறுதியான தீர்மானத்தில் அந்த உசியா ராஜா இருந்தான். கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தர் அவனை செழிப்பாக்கினார். எல்லாவற்றிலும் சகலத்திலும் அவனை கர்த்தர் செழிப்பாக ஆசீர்வதித்தார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த வார்த்தை இதுக்கு மேலேயும் நடக்கும். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். நாம் கர்த்தரை தேடுகிற நாட்களில் கர்த்தர் நம்முடைய காரியங்களை ஜெயமாக நடத்துவார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, the Lord prospered him. The Lord prospered him. தேவன் அவனை செழிக்க பண்ணினார் கர்த்தரை தேடின நாட்களில். ஒரே ஒரு காரியத்தை தான் நான் பேசியிருக்கிறேன். உங்கள் இருதயத்தில் உங்கள் வாழ்வில் தேவனை தேடுவதிலிருந்து பின்வாங்குவதில்லை, தவறுவதில்லை என்று ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுங்கள். அது உங்கள் வாழ்வை மாற்றிவிடும். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெபிக்கணும், சில ஆட்கள்லாம் இரவெல்லாம் ஜெபிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பல விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சவாலே உங்க முன்னாடி வைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, தினமும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. தினமும் சொல்லுங்க 1 hour ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நைட்டு 2 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஜெபிக்க வேணாம். என்ன 3 மணி 4 மணி கூட ஜெபிக்க வேணாம். நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ காலையில் 10 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அந்த அதிகாலை காலை 10 மணிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, 1 மணி நேரம் தேவனை தேடுங்க. நீங்கள் எந்திரிக்கிற அந்த அதிகாலை 10 மணிக்கு என்ன செய்யுங்க, இல்லை நான் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன். காலையில் எழுந்து 1 hour கர்த்தரை தேடுங்க. தேடிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு 5 இல்லைன்னா 6 அதிகாரம் பைபிளை வாசித்து உங்கள் மண்டைக்கு, சில பேர்லாம் சொல்லுவோம் பைபிள் எடுத்து வாசிச்சா புரியவே மாட்டேங்குது. புரிய வேணாம், இந்த மரமண்டைக்கு என்ன புரியுதோ அதை ஏற்றிக்கோங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அரை மணி நேரம் இந்த மரமண்டைக்கு என்ன ஏறுதோ அதை மண்டையில் ஏற்றிக்கோங்க, அதை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு கீழ்ப்படிங்க, அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. 1 மணி நேரம் ஜெபம், அரை மணி நேரம் பைபிள். சரியா? இந்த ரெண்டையும் தவறாமல் செய்யுங்க. எப்படி? ஒரு நாள் கூட தவறக்கூடாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் தவறக்கூடாது, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தவறக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை, தலை போகிற பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் தவறக்கூடாது. இதை மாத்திரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு சவால் விடுறேன். சரியா? நான் இங்கே தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யுங்க. 1 வருஷத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். உங்கள் சாட்சி தலைகீழாக மாறும். உங்களை பற்றி மக்கள் எவ்வளோ கேவலமாக பேசுனாங்களோ அதே அளவுக்கு உங்களை உயர்த்தி பேசுவாங்க. 1 வருஷத்துக்குள்ள உங்கள் சாட்சி தலைகீழாக மாறலைன்னா என்கிட்ட கேள்வி கேளுங்க. நம்ம பந்தயமே கூட வச்சுக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன் அது உங்களால் முடியாது. 1 வருஷம் அளவும் தவறாமல், நாள் தவறாமல் தினமும் 1.5 மணி நேரம் ஜெபிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, உங்களால் முடியாது. ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு நாள் கூட நீங்கள் உங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணக்கூடாது. காய்ச்சல், ஜுரம், தலைவலி, பாப்பாவுக்கு பரீட்சை, பக்கத்து வீட்டு நாய் செத்து போச்சு, என்ன மாமா பொண்ணுக்கு காது குத்து, மச்சான் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம், மொட்டை அடிக்க போகிறாங்க, சீமந்தம், இப்படி எந்த சூழ்நிலை வந்தாலும் அன்னைக்கும் நீங்கள் இந்த காரியத்தை தவறாமல் செய்யணும். செஞ்சிட்டிங்கன்னா, பக்கத்தவங்க பார்த்து சொல்லுங்க, செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். இதை நான் வெறும் வசனத்தை வச்சு சொல்லலை, என் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். எத்தனையோ முறை வாழ்க்கையின் பாதாளத்துக்கு இதுக்கு மேலே கீழே போக முடியாதுன்ற லெவலுக்கு போயிருக்கிறேன். அங்கிருந்து என்னை தூக்கி வந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான்,
கர்த்தர் மாத்திரமே. அதுக்கு ஒரு உறுதியாக கர்த்தரை தேடுகிற ஒரு தீர்மானம் என் இருதயத்தில் உண்டான போதெல்லாம் தேவன் என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியிருக்கிறார். எத்தனையோ முறை நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம்ன்ற நிலைமை வந்திருக்கு. எத்தனையோ முறை இதுக்கு மேலே நம்ம வாழவே முடியாதுன்ற நிலைமை வந்திருக்கு. அத்தனை சூழ்நிலையிலும் வேற ஒன்றும் கிடையாது, இந்த வேதமும் ஜெபமும் என்னை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அல்லேலூயா. அது வாழ்க்கையை மாற்றிவிடும், உங்கள் சாட்சியை மாற்றிவிடும், உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போட்டுவிடும். முடிஞ்சால் முயற்சி பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சவால் வைக்கிறேன், பந்தயம் வேணாலும் கட்டலாம். ஏன்னா எனக்கு தெரியும், ஐ ஹவ் டேஸ்டட் திஸ் so many times in my life. இதை என் வாழ்வில் ஒரு முறை அல்ல பல முறை நான் ருசித்திருக்கிறேன், செய்திருக்கிறேன். இந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆனால் அது உங்களால் முடியாது, அது உங்களால் கஷ்டம். முடியாதுன்னு சொல்ல மாட்டேங்க, ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். பலவீனங்கள் மத்தியில், குறைவுகள் மத்தியில், இயலாமைகள் மத்தியில், இல்லாமைகள் மத்தியில் தேவன் உங்களை ஜெயமுள்ள சவாலான ஒரு சாட்சியாக தேவன் உயர்த்தி நிறுத்துவார். அதை தான் உசியாவுக்கு கர்த்தர் செய்தார், அதை நமக்கும் கர்த்தர் செய்வார். ஆனால் நம்ம ஒரே ஒரு காரியத்தில் உறுதியாக இருக்கணும். எந்த நிலை வந்தாலும், எவ்வளோ பெரிய உயர்வு வந்தாலும், எவ்வளோ பெரிய தாழ்வு வந்தாலும், எவ்வளோ பெரிய பலவீனம் வியாதி வந்தாலும், இதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன், நான் தவற மாட்டேன், அனுதினமும் கர்த்தரை தேடுவேன் என்ற இந்த ஒரே ஒரு காரியத்தில் நீங்கள் தீர்மானமாக முடிவெடுத்தால், தீர்மானமாக உங்கள் இருதயத்தை நீங்கள் செட் பண்ணீங்கன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போடுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆவியானவரே, மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம், நம்ம சதத வைத்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் முக்கியப்படுத்த வேண்டிய காரியங்களை முக்கியப்படுத்தி எங்களுக்கு உணர்த்தின உங்களுடைய தயவுக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்கப்படினார் என்று சொல்லி உசியாவை குறித்து நாங்கள் பார்த்தோம். அந்த ஒரு விஷயம் எங்கள் வாழ்க்கையை எவ்வளவாய் மாற்றக்கூடும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். நாங்கள் அதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. 1000 விஷயம் சொல்கிறோம், 1000 எங்கள் வாழ்க்கையில் குறைகள் இருக்கிறதுன்னு நாங்கள் சொல்கிறோம், புலம்புறோம். கர்த்தர் இன்னும் எங்கள் வாழ்க்கையை மாற்றலேன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மாற வேண்டிய அந்த ஒரு காரியத்தில் நாங்கள் மாறாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த விஷயத்தில் நாங்கள் சரியாக வாழாமல் இருந்துகிட்ருக்கோம், உறுதியாக வாழாமல் இருந்துகிட்ருக்கிறோம். கர்த்தர் உம்மை தேடுகிற விஷயத்தில் எங்களுக்கு ஒரு உறுதிப்பாடான ஒரு முடிவை எடுக்க, தீர்மானத்தை எடுக்க, அதில் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, எந்த நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், உயர்வு வந்தாலும், தாழ்வு வந்தாலும், வியாதி வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், ஆண்டவரே, எந்த நிலையிலும் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக உம்மை தேடுவேன் என்று ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் கண்களை மூடுங்க. யாராவது அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா தேவ சமூகத்தில் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடு கூட உணர்த்தி பேசியிருப்பார் அப்படின்னா கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம். ஆண்டவரே, எந்த நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தாவே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை தேடுவதிலிருந்து நான் தவற மாட்டேன், உம்மை தேடுவதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். எந்த ஒரு மோசமான நிலை வந்தாலும், எந்த ஒரு ஆசீர்வாதமான நிலை வந்தாலும் உம்மை தேடுவதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கை வைத்து ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபம். நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. உம்மை தேடுவதில் கர்த்தர் பலப்படுத்துங்க. உங்கள் சமூகத்தை நாடுவதில், அனுதினமும் உங்கள் முகத்தை தேடுவதில் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. யாரெல்லாம் இன்னும் இதில் குறைவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் ஆவியானவர் உணர்த்துங்க. கர்த்தரை தேடுகிற இருதயத்தை, கர்த்தரை தேடுகிற உணர்வை, தன்னை உண்டாக்கின தேவனை தேடுகிற ஒரு இருதயத்தை அவங்களுக்கு நீர் கொடுப்பீராக. உங்களுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு கிருபையை தருவீராக. சும்மா வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒரு உலக மனுஷனுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு, ஒரு உலக மனுஷனுக்கும் தங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு கர்த்தரை தேடி ஒரு வெற்றியுள்ள சாட்சியாக, சவாலுள்ள சாட்சியாக நிற்கத்தக்கதாக ஒவ்வொருத்தரும் கர்த்தரை தேட ஒரு உறுதிப்பாடோடு இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் பலன் தருவீராக. அந்த தீர்மானத்தை அவங்க இருதயத்தில் எடுத்து அதை நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக, கிருபை செய்வீராக. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கிருபையாக நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.